2Gல பணத்த கொண்டு போய் குடுத்தாரு. அப்போ வந்து மணிய நீ வச்சுக்க, கனிய நீ வச்சுக்கன்னு இந்த மணி, கனி இந்த ரைமிங்கா கலைஞர் பேசினாருல்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் குற்றம் சாட்டினார். அவர் மேலலாம் எந்த கேஸும் போடல. அவர திமுகவுக்கு வரும்போது இருகரம் கூப்பி அண்ணே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டவங்க இவங்க. அவர் மேல கேஸ் போடல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசினதா ஒரு ஆடியோ வந்துச்சு. அவர் பேசவே இல்ல. அதெல்லாம் ஃபேக் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஏன் அவர பதவி விட்டு மாத்துனாங்க? உடனடியா அவர் அவ்வளவு உயர் பதவியில இருந்தவரை தூக்கிட்டு போய் ஐடிக்கு மினிஸ்டர் ஆக்குறோம். அவருடைய சேவை இதற்கு பிறகுதான் தேவை அப்படின்னாங்க. என்ன தேவை? எதுக்கு தேவைன்னு அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஆடியோ இவருக்கு பெரிய ஒரு மைனஸ் உண்டாகும். கண்டிப்பா கட்சிக்குள்ள ஒரு பெரும் சலசலப்பு வரும். ஏன்னா இவர் இந்த மாதிரி பேசாதவர் கிடையாதுன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். கே நேருக்கு கொடுத்துருக்கவே கூடாது. உதயநிதிக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது. சேகர் பாபுவுக்கு சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கணும். மணி நிதி பரம்பரைன்னு வேணா சொல்லிக்கலாம். மனு நீதி பரம்பரை கிடையாது, மணி நிதி பரம்பரை. ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நீட்டு போய் சொல்லி ஏமாத்தினாங்க. இந்த முறை அதை சொல்ல முடியல. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் திமுக இருக்கிறது. தோல்வி பயத்தின் உச்சம் 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 அதுலதான் இருக்கிறார்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இது ஆர் ராசா அவர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது, பார்க்க முடிகிறது. அதுல பல தகவல்களை அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக 2G சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். முன்பு பிடிஆர் அவர்கள் பேசினது பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருந்தது. இப்போது ஆர் ராசா அவர்கள் பேசியதாக ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இது திமுக எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது, ஆர் ராசா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆடியோ வருதுங்கிறது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி திரு பழனிவேல் அவர்களுடைய வந்தது. அதுக்கு முன்னாடியே பூங்கோதை அவங்க பேசின வீடியோ ஆடியோ வந்தது. அதுக்கு முன்னாடி நீலாராடியா பேசின ஆடியோ வந்தது. நிறைய வந்திருக்கு இவங்க பேசினதுல. இவங்களுக்கு எப்பவுமே ஆடியோனாலே பிரச்சனை தான். இதுல உடனடியா மறுப்பு தெரிவிச்சு அது தவறான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியிட்டவர் மேல இவங்க வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது தட் இஸ் கோயிங் டு பி கோர்ட். அவங்க பார்த்துக்கிட்டோம். தே வில் செக் தட். பட் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா ரியாக்ஷன் என்ன இருக்கு? உடனே இவர் பொய் சொல்றாரு. சரிங்க, அப்ப உண்மை என்னங்க? நாங்க பேசலன்னே இவங்க சொல்றது இல்ல. நல்லா கவனிங்க, நாங்க அந்த மாதிரி பேசல அப்படிலாம் சொல்றது இல்ல. இதை வெளியிட்டவர் மீது மான நஷ்ட வழக்கு. இவர் ஒரு தவறான தகவலை சொல்றாரு. தவறான தகவல்னா அப்ப என்னதான் பேசுனீங்க? நாங்க பேசவே இல்லைன்னு மறுக்கல. நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறதே இவர் திரிச்சுட்டாருன்னா சொல்லணும். நாங்க பேசலைங்கிறதையும் மறுக்கல. தவறா போடுறாரு. இதெல்லாம் இவங்க கொடுக்குறது. சரி, இப்போ ஆராசா அவர்கள் சொன்னது இப்போ என்ன யாருமே பார்க்கல 2 மாசம். அதற்கு பிறகுதான் வந்தாங்க. நான் நினைச்சிருந்தா பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும்னாரு. இதுக்காக வெளியிட்ட இந்த ஆடியோ வெளியிட்ட ஒருத்தர் மேல இப்போ போடுறாங்கன்னா, இப்போ இவரு கூட இதே கட்சியில உட்கார்ந்து கட்சியோட பேச்சாளரா பேசிக்கிட்டு இருந்தவரு சமீபமா தான் தாவேகாவுக்கு போனாரு. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர் அதிமுகல இருந்தபோது பேசிய வீடியோ எல்லாருக்குமே தெரியும். இவர் 2Gல பணத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ மணியை நீ வச்சுக்க, கனிய நீ வச்சுக்கன்னு இந்த மணி, கனி இந்த ரைமிங்கா கலைஞர் பேசினாருல்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் குற்றம் சாட்டினார். அவர் மேலலாம் எந்த கேஸும் போடல. அவரை திமுகவுக்கு வரும்போது இருகரம் கூப்பி அண்ணே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டவங்க இவங்க. அவர் மேல கேஸ் போடல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் பேசினதா ஒரு ஆடியோ வந்துச்சு. அதுவும் நீங்க அவர் பேசவே இல்லை, அதெல்லாம் ஃபேக் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஏன் அவரை பதவி விட்டு மாத்துனாங்க? உடனடியா அவர் அவ்வளவு உயர் பதவியில இருந்தவரை தூக்கிட்டு போய் ஐடிக்கு மினிஸ்டர் ஆக்குறோம். அவருடைய சேவை இதற்கு பிறகுதான் தேவை அப்படின்னாங்க. என்ன தேவை, எதுக்கு தேவைன்னு அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல. அது உடனே லீக் ஆன உடனே நீ எப்படி பேசலாம்னு மாத்திட்டு பொய்ய சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஆராசா அவர்கள் பேசின பேச்சு, முன்பு நீலாராடியா அவர்கள் பேசினதாக வந்த ஆடியோவாக இருக்கட்டும், பூங்கோதை பேசின அந்த ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு எதிரானதுதான். இவருக்கு நீங்க நல்லா பாருங்க, ஒரு முறை இந்த தொகுதியில் இது மாறின உடனே அந்த தொகுதிக்கு போனார், தனி தொகுதின்னு உடனே. அப்படிங்கும் போதே அதுக்கே இவங்க 2-3 காரணம் ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பெயர் காரணமா ரஷ்ய லீடரோட பெயர் வச்சாங்க, 5ஆம் தேதி 5 நாள் பொறுத்துன்னு சொல்லுவாரு. அப்புறம் எஃகு ஊசி அந்த பின்ன விழுங்கினதுனால எனக்கு ஸ்டாலின் பேருன்னு சொன்னாரு. இவரே காரணம் சொல்ற மாதிரி இந்த ஆடியோக்கெல்லாம் இவங்க ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இது இப்ப பேசுனது, அது அப்ப பேசுனது, இது இதுக்கப்புறம் வந்ததுன்னு. அது மாதிரி இந்த ஆடியோ இவருக்கு பெரிய ஒரு மைனஸ் உண்டாகும். கண்டிப்பா கட்சிக்குள்ள ஒரு பெரும் சலசலப்பு வரும். ஏன்னா இவர் இந்த மாதிரி பேசாதவர் கிடையாதுன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். நான் செல்ஃப் கண்ட்ரோல் மேன், எனக்கு தெரியும் எங்க என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் அப்படிலாம் பேசாதவன்லாம் இவங்க இதுக்கப்புறம் கதையெல்லாம் விட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பொது மேடையில கட்சி தொண்டரை பார்த்து அந்த நாயத்துக்கு வெளியே வீசுறான்னு சொன்னவரு செல்ஃப் கண்ட்ரோல் பர்சன் எல்லாம் தன்னை சொல்லிக்க முடியாது. எனக்கு தெரியும் எங்க என்ன பேச வேண்டும்லாம் சொல்ல முடியாது இவரு. ஏன்னா பொது வெளியில பேசினவர் தான் அவரு.
அதே மாதிரி இன்னைக்கும் நீட்டுக்கு வந்து அவருடைய வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லா சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விட்டேன், சட்ட வந்து நீக்க முடியாதுன்னு தெரியும்ல அப்படின்னு அவர் சொன்னது வந்து இன்னி வரைக்கும் அவரோட தான் சாட்சியா ஓடிட்டு இருக்கு. ஸோ பல இடங்கள்ல இவர் தான் அதுக்கு திமுகவுக்கு எதிராகவே நிக்கிறார். ஸோ இந்த இந்த ஆடியோங்கிறது அவருக்கு பெரிய சலசலப்பு உண்டு பண்ணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நேரடியா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் லாபம் கண்டவர்ன்ற முறையில வரா மாதிரி, இவரை யாரும் கண்டுக்கலன்ற மாதிரி அப்படியே அது வேற மாதிரி போகுது செய்திங்கும் போது, கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸா இருக்கும். அதனால இவர் மீது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம் கட்சியில. வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன அந்த பதவிகள் பொறுப்புகள் மாற்றப்படலாம். கண்டிப்பா இவருக்கு ஒரு பின்னடைவு தான். இந்த தேர்தல்ல அது கொஞ்சம் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஆடியோவை வச்சு பேஸ் பண்ணி மக்கள் சிந்திச்சாங்கன்னா 2Gல இவர்கள் அடித்த கொள்ளை என்பது உண்மை என்று ஆகிவிடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில மக்கள் சிந்திப்பாங்க. சோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படும். திமுக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்த தொகுதியை மாற்றி கொடுத்து இருக்கிறாங்க. இப்போ வந்து மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுகவிற்கு வந்து பயம் வந்து விட்டதா, இல்ல வந்து ரொம்ப தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் விதமாக இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்து இருக்கிறதா, நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தப்பு பண்ணவங்களுக்கு மேல தண்டனை நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா முதல்ல நேருவுக்கு கொடுத்துருக்க கூடாது. நேருவுக்கு கொடுத்துருக்கவே கூடாது. உதயநிதிக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க கூடாது. சேகர் பாபுவுக்கு சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கணும். அவங்க ஒண்ணும் தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இவங்க மனுநீதி சோழன் பரம்பரை கிடையாது. சரிங்களா? இவங்க வந்து மணி நிதி பரம்பரைன்னு வேணா சொல்லிக்கலாம். மனு நீதி பரம்பரை கிடையாது. மணி நிதி பரம்பரை. அப்போ மனோ தங்கராஜ் வந்து அந்த ஏரியால கனிம வளத்துல அவர் செஞ்ச பல அந்த குற்றச்சாட்டுகள் அவர் பேர்ல இருக்கு, நிறைய இருக்கு. கனிம வளத்தை பத்தி அவர் பேசுனதா இருக்கட்டும் தவறான. இன்னொன்னு 4.5% பால் குடிச்சா கொழுப்பு வரும், உங்களுக்கு கொழுப்பு ஏறுமா, உங்களுக்கு கொழுப்பு ஏறினா நல்லதா, அதனாலதான் சொன்னேன். நீ ஒரு நிறைய இடங்கள்ல பேசுனதா இருக்கட்டும். சமீபத்துல வந்து ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கூட்டத்துல ஒரு தவறான ஒரு பேச்சு பேசுனதா இருக்கட்டும். அது எல்லாமே அவரது மேல இருக்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வருது. இன்னொன்னு முக்கியமா அந்த பிரச்சனையை வந்து 2 பேர் கையெழுத்தாங்க. ஒண்ணு அண்ணாமலை அவர்கள் கையெழுத்தார், இன்னொன்னு சீமான் அவர்கள் கையில் எடுத்தார். 2 பேருமே அந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கும் போது மிகப்பெரிய அளவுல அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகும்போது இவருக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம இவர் நிறுத்தினோம்னா அவங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கோம் மொத்தமா. அதனால இவரை முதல்ல அங்கேருந்து அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்க. அதே மாதிரி இவங்க கயல்விழி செல்வராஜ் அவங்களுக்கும் வாய்ப்பு தரலன்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர்களுக்கும் வாய்ப்பு தரல. ஏன்னா பொன்முடி அவர்கள் ஏற்கனவே வயசாயிடுச்சு ரொம்ப. அவர் கோர்ட்ல போட்ட அந்த இதுவே வந்து ஜாமீன் மனுவே வந்து எனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு முடியல, எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தாரு. அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிற அந்த இதுல நினைக்கிறேன். அப்போ இந்த போய் நின்னாருன்னா திரும்பி வந்தாருன்னா அவருக்கு பதவி கொடுக்கணுமா, கொடுக்க வேண்டாமா, இந்த சிக்கல்லாம் வரும். அதனால அவர் பையனை கொடுத்துட்டாங்க. கப்புனு பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் கொடுக்கலன்னா அவர் பையனை கொடுத்துட்டாங்க. வீட்டுல முடிஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் வந்து திமுக வந்து இது மட்டும் இல்ல, தோல்வி பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். நீங்க உதயநிதி பேசுற பேச்சு எல்லாமே சமீபத்துல பாருங்க. சமூக நீதி கொண்ட அரசு வந்தாதான் இது சரியாகுன்றாரு. அப்ப இது சமூக நீதி ஒத்துக்கிட்டாரு. மும்மொழி கொள்கை, நாங்க மும்மொழி கொள்கை தான் நாங்க சொன்னோம், அவனை அவங்க ஒத்துக்கல, 2 மொழி கொள்கைன்றாங்கன்னு என்னென்னவோ பேசுறாரு. வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ தோல்வியின் அந்த பயத்தோட உச்சத்துல இருக்கிறாங்க. எப்படி தாவேகா வந்து அவர் கேரியரோட உச்சத்துல வந்தாரோ இவங்க வந்து தோல்வி அந்த பயத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க. சோ 2 பக்கமுமே உச்சம். அதுல வந்து யார் ஆக போறாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே மிச்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ வந்து இந்த திமுகவோட பயம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனாலதான் இந்த இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோட் ஷோ போறாரு, ரோட்ல ஆளே இல்லை. யாருக்கு இவரு இது ஷோ பண்றாருன்னு தெரியல, ரோட்ல ஆள் இல்லாம ஷோ பண்ணிட்டு போறாரு. சோ நிறைய இருக்கிறது. நேத்து இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எவ்வளவு தூரம் அதுல தேர்தல் என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கலைஞர் ஒரு காலத்துல தேர்தல் அறிக்கை என்பது அவருடைய பார்வையில் ஒவ்வொரு புள்ளி வரைக்கும் வரும். அது முதல்வன் படத்துல கூட ஒரு கதாபாத்திரமா வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்துல ஒரு புள்ளி இல்லைன்னு அந்த அளவுக்கு கலைஞர்கள் பேசுவாருன்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரும் ரகுவரன். அது மாதிரி பண்ணா இவங்க தேர்தல் அறிக்கையில நேற்று எடுத்து போட்டாரு. ஒருத்தர் எடுத்து போடுறாரு காணொலிய சாட்டை அவரு. அந்த தலைப்பு இருக்கிற அட்டை படத்துல இருக்கக்கூடிய புகைப்படமே வந்து தெலுங்கு இருக்கு, பேக்ரவுண்ட்ல பஸ் இருக்கு, தெலுங்கு எழுத்து இருக்குன்னு எடுத்து போடுறாரு. இவங்களுக்கு தேர்தல் அறிக்கை மேலேயே முதல்ல அக்கறை இல்ல, அந்த புத்தகத்து மேல அக்கறை இல்லை. என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறோம்ன்ற அக்கறை இல்லாம தோக்க போறோம், எப்படியும் ஏதோ ஒரு புக்கை ரெடி பண்ணி கொடுப்பா போப்பான்ற லெவல்ல வந்துட்டாங்க அவங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது 8000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், நீங்க எதை வேணா வாங்கிக்கலாம் 8000 ரூபாய்ல. அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க, நீங்க 8000 ரூபாய்ல எதை வேணுமோ வாங்கிக்கலான்றாரு. இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் 8000 ரூபாயா? 15000 ரூபாய் ஃப்ரிட்ஜ், மீதி 7000 ரூபாய் யார் போடுவாங்க?
இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்களை அவர் சொன்ன வார்த்தையிலே கேட்கலாம். 15,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் 8,000 ரூபாய் நீங்க தரீங்க, எங்க வரி பணத்துல இருந்து எடுத்து 8,000 ரூபாய் தரீங்க. யார் அப்பா வீட்டு காசை எடுத்து நான் அதுல போட்டு வாங்க போறோம்? நான் எங்க அப்பா வீட்டு காசு தானே போடுவேன், உங்க அப்பா வீட்டு காசை போடுவேன் 7,000 ரூபாய். எடப்பாடி அவர்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, நீ வேற என்ன வேணா வாங்கிக்கோன்னு. ஆனா இவங்க வெறும் 8,000 ரூபாய் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு, பாத்தீங்களா நீங்க எது வேணா வாங்கிக்க நம்ம தலைவர் கொடுக்குறாருன்னு பேசிட்டு பெனாத்திட்டு இருக்காங்க. ஒன்னும் உங்களுக்கு இன்னைக்கு இந்த முறை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. போன முறை நீட்டு போய் சொன்னாங்க, நீட்டு போய் சொல்லி ஏமாத்தினாங்க. இந்த முறை அதை சொல்ல முடியல. அதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் திமுக இருக்கிறது. தோல்வி பயத்தின் உச்சம் 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 அதுலதான் இருக்கிறார்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி.